Hi, I'm Sushmita, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. Definition of tax. Professor here Seligman says a tax is a compulsory contribution from the person to the state to defray the expenses included in a common interest of all without any reference to the special benefit conferred. அதாவது ஃபஸ்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டேக்ஸ் அப்படின்னா ப்ரொஃபஸர் செலிங்மேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் அப்படின்றது எல்லாருமே கண்டிப்பாக பே பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய செலவுகளுக்காக நம்ம வருமானத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். அதை தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேக்ஸ் அப்படின்றது எந்த ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் சலுகை எதிர்பார்த்து நம்ம கவர்மெண்ட்க்கு பே பண்ணக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய செலவுக்கு நம்ம பே பண்ணுறோம். அதை மாதிரி தான் இருக்கணுமே தவிர நான் டேக்ஸ் பே பண்ணுறதுனால இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும்ன்றதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ். டேக்ஸில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, a direct tax is a tax that a person or organization pays directly to the entity that imposed it. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது ஒரு பர்சனோ இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனோ பே பண்ணக்கூடியது. அது ஏன் அப்படின்னா, அவங்க இவ்வளோ இன்கம் வாங்குறாங்க அப்படின்னா இவ்வளோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் டேக்ஸ் மந்த்லி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எவ்வளோ இன்கம் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியோ இல்லைனா சம் ப்ராப்பர்ட்டி அசட்டு லேண்டு பில்டிங்லாம் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைரெக்டாக கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். டைரக்ட் டேக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ். பிகாஸ் நம்ம எவ்வளோ இன்கம் வாங்குகிறோமோ அதுக்கு ரேட் ஆஃப் டேக்ஸ் நம்ம கவர்மெண்ட்க்கு பே பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் indirect tax. Indirect tax is defined as the tax imposed by the government on taxpayer for the goods and services rendered. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் ஆனால் நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறோன்ற விஷயம் பல பேருக்கு தெரியாது. டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது நம்ம வாங்கக்கூடிய வருமானத்தில் எவ்வளோ வருமானம் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணுவோம். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ பொருள் வாங்குகிறோமோ எத்தனை பொருள் வாங்குகிறோமோ என்னென்ன பொருள் வாங்குகிறோமோ எல்லா பொருளுக்குமே ரேட் ஆஃப் டேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கோம். பட் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோன்ற விஷயம் நம்ம நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி அவ்வளோவா யாருக்கும் அவேர்னஸ் கிடையாது. பட் டைரக்ட் டேக்ஸ் பற்றி மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு தெரியும். இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி தெரியாது. இது நம்ம வாங்கக்கூடிய பொருள்களில் இருந்து, இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் நீ வாங்குற அப்படின்னா அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்குது, நான் டேக்ஸ் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல அதனோட ரேட்லேயே இந்த எல்லா டேக்ஸுமே இன்க்ளூட் ஆகிடும். அதோடு சேர்த்து தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களை தனியாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அமௌண்ட்டில் அந்த பொருளுடைய விலையிலேயே எல்லாமே சேர்ந்துடுது. இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லலாம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இதனுடைய டேக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் இல்லைனா கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா எலமெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டேக்ஸ் இஸ் த லீகல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லீகல்னா சட்டப்படி வாங்கக்கூடிய ஒன்று. எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு சட்டப்படி டேக்ஸ் பே பண்ணணும். அண்ட் டேக்ஸ் சிஸ்டம் பார்த்தோன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. நிறைய சேஞ்சஸ் மாறிட்டே இருக்கும். ஒரே ரேட் ஆஃப் டேக்ஸ் சிஸ்டமே எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் அப்டேட்டடாக இருக்கும், ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எ டேக்ஸ் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி சாங்ஷன். இட் cannot be imposed arbitrarily. arbitrarily கோர்ட், ஓகேவா? certain legal requirements are to be followed imposed a tax. அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் another one is tax is the personal obligation. personal அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க. tax is a personal obligation and it creates a personal responsibility on the taxpayer. No citizen should think avoiding tax. Every citizen should pay his tax.
அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் அப்படின்றது கட்டாயம் எல்லாருமே பே பண்ணணும், இது வந்து நம்மளோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் அதை தவிர்க்கக்கூடாது, அப்படி தவிர்க்கிறது ஒரு பனிஷபிளான ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணுறது ஒரு வகையான ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மூணாவது வந்து டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன். கம்பல்சரினா கட்டாயமாக நம்ம பே பண்ணோம். பிகாஸ் நமக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னா இவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணாதான் அது கவர்மெண்ட்க்கு இன்கம்மாக போகும். நம்மளே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து நம்ம கவர்மெண்ட்க்கு பொய்யா கணக்கு காட்டுற மாதிரி, இது வந்து நிறைய லாஸ், அவங்களுக்கு இன்கமாக இருக்கும் பட் கவர்மெண்ட்க்கு அது லாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும், டேக்ஸ் எல்லாருமே பே பண்ணணும், இது வந்து அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பே பண்ணாமல் மறுக்கிறது வந்து ஒரு பனிஷபிளான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பனிஷபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தண்டனைகளும் நிறைய இருக்குது. நம்ம டேக்ஸ் பே பண்ணல அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ஆக்ஷனும் எடுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெவென்யூ கலெக்ஷன். ரெவென்யூ மீன்ஸ் இஸ் இன்கம். யாருக்கு இன்கம் அப்படின்னா நம்ம கரெக்டாக எல்லாருமே அவங்களுடைய டேக்ஸை பே பண்ணுறது மூலயமா கவர்மெண்ட்டுக்கு அது இன்கமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே பே பண்ண முடியும், கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட இன்கம் அதிகமாகும், இது மூலயமா சொசைட்டிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் ஒன் இஸ் டேக்ஸ் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சொசைட்டி. இது வந்து ஹெட்டிங்லேயே புரியுது. நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறது மூலயமா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பெனிஃபிட் ஆகுதோ இல்லையோ மொத்த சொசைட்டிக்கும் பெனிஃபிட் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் வந்து டேக்ஸ் கட்டலைனா கூட அது கஷ்டம் தான். எல்லாருமே ப்ராப்பராக அவங்கவுங்க டேக்ஸை பே பண்ணும்போது இன்கம் அதிகமாக வரும், அதாவது ரெவென்யூ, கவர்மெண்ட்க்கு வந்து ரெவென்யூ அதிகமாக வரும். இது மூலயமா நிறைய பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியுமோ, இது மூலயமா சொசைட்டி எக்கனாமிக் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் ஒன் இஸ் டேக்ஸ் மே பி அசஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் இன்கம் பட் தே ஆர் பெய்ட் அவுட் ஆஃப் இன்கம். நம்ம வந்து டேக்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ பணம் சேல்ரி வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். கேபிட்டல்னால் நம்ம வச்சுருக்கக்கூடிய மூலதனம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அதுவோ, இல்லைன்னா நம்ம மாதம் சம்பளம் வாங்குகிறோன்னா அது மொத்த காசையும் நம்ம டேக்ஸாக வந்து பே பண்ண மாட்டோம், குறிப்பிட்ட பர்சன்டேஜை மட்டும்தான் வந்து பே பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். பேசிக் ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய பேசிக் என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நேச்சர் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ், இது வந்து முற்போக்கானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷ்னலாக இருக்குது, யாருக்கோ இதை பற்றி அவ்வளவா தெரியாது, ஒரு விளம்பரமே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்டபிலிட்டி. ஷிஃப்டபிலிட்டினா டைரக்ட் டேக்ஸில் வந்து ஷிஃப்டபிலிட்டி இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் ஏன்னா என்னோட டேக்ஸை நான் தான் பே பண்ணணும், எனக்கு பதில் இன்னொருத்தர் போய் பே பண்ண முடியாது. பட் இன்டைரக்ட் டேக்ஸில் அப்படி கிடையாது. பொருள் நான் வாங்கினாலும் எனக்கு பதில் வேறு ஒரு பர்சன் வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம், நான் காசு அவங்ககிட்ட கொடுத்தாலும் அவங்க பே பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பர்டன் ஆஃப் டேக்ஸ். பர்டன் மீன்ஸ் சுமை. இதில் வந்து யார் அதிகமாக வந்து கஷ்டப்படுவாங்கன்னா ரிச் பர்சன் நிறைய சம்பாதிப்பாங்க பட் டேக்ஸ் கட்டணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸில் நம்ம பொருள் நிறைய வாங்குவோம், அதுக்கு இவ்வளோ ரேட்டுன்றப்ப அது சாதாரண ஏழை மக்களுக்கு அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். இம்பேக்ட் ஆன் காஸ்ட் ப்ரைஸஸ் அப்படின்னா கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து இதில் அஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் ஏன்னா இது நம்மளோடைய இன்கம்மை தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர அந்த பொருளுடைய விலையை வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இன்டைரக்ட் டேக்ஸில் அப்படி கிடையாது, நம்ம வாங்குறது அந்த பொருள் தானே. ஸோ இப்போ பொருளோட விலை அதிகமாச்சு அப்படின்னா அதை வாங்கும் போது நம்ம சஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கோப் ஆஃப் டேக்ஸ் எவேஷன். டேக்ஸ் எவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவேஷன்னா மறுக்கிறது. டைரக்ட் டேக்ஸில் வந்து நம்ம அதிகமாக இன்கம் வாங்கும் போது அதிகமாக டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், குறைவாக வாங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப வெல்த் மேன் அவங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்து டேக்ஸ் வந்து எவேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா அதிகமாக சம்பாதிக்கிறது மூலயமா அதிகமாக டேக்ஸ் கட்டுவோம், அவங்க வந்து டேக்ஸ் கட்டாமல் இருக்கணும் அல்லது தப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. இன்டைரக்ட் டேக்ஸில் அப்படி கிடையாது. பொருள் வாங்கினா காசு கொடுத்து தான் ஆகணும், காசு நான் அப்புறமா தரேன் இல்லை தரமாட்டேன்னு அந்த கடைக்கார்கிட்ட நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிவிக் கான்சிக்வன்சஸ். இதனால் என்னென்ன விளைவுகள் பார்த்தோன்னா டைரக்ட் டேக்ஸ் பற்றி மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே நிறைய அவேர்னஸ் இருக்குது, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த டேக்ஸை பற்றி. பட் இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி அப்படி கிடையாது. நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறோன்ற விஷயமே மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு இன்னும் தெரியவே தெரியாது. ஸோ இதை பற்றி லோ அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் ஆஃப் லெவி. லெவி மீன்ஸ் நம்ம வசூல் செய்கிறது சொல்கிறாங்க, அந்த அந்த டேக்ஸை வந்து நம்ம காசை வந்து வாங்கிறத பற்றி சொல்கிறாங்க.
இது வந்து எதனுடைய பேசிஸில் வாங்குவாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம சேல்ரி வாங்குறோம்ல அதனோட பேஸஸோ, இல்லை நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல அதோட பேஸில் தான் டைரக்ட் டேக்ஸ் நம்ம வாங்குகிறோம். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி கிடையாது. லெவி இஸ் ஆன் எப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ பொருள் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, அதை நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணுறோம், எந்த விஷயத்தில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.